ஏன் பயப்படுகிறாய்? ஏன் கலங்குகிறாய்? உன்னை அழைத்தவர் நல்லவர், உன்னை முடிவுடன் நடத்துவேன். சூழ்நிலைகளை பாராமல் என்னை மட்டும் நோக்கிப்பார். கிரையில்லாத விசுவாசம் செத்தது. உன் கொம்புகளை நான் உயர்த்த சித்தமாய் இருக்கிறேன். உனக்கென்று கதவுகள் திறக்கப்பட்டிருக்கிறது. காரிய சித்தி உள்ளவளாய், காரிய சித்தி உள்ளவனை நீ காணப்படுவாய். உன் கரத்தை நான் திடப்படுத்தி இருக்கிறேன். கட்டுகளை அவிழ்த்திருக்கிறேன், சிறையிருப்பை திருப்புகிறேன். இன்று முதல் உன்னை ஆசீர்வதிப்பேன். விலையேற பெற்ற விசுவாசம், வாங்கிறதை பார்க்கலும் கொடுக்கிற ஸ்தானத்தில் வைத்திருக்கிறேன். இந்த ஸ்லாக்கியம் அநேகருக்கு இருந்தாலும் அவர்கள் அதற்கு பொருந்துகிறது இல்லை, செவி சாய்க்கிறது இல்லை. ஆனால் நீயோ பாக்கியவதி, நீயோ பாக்கியவான். உன்னை கொடுக்கிற ஸ்தானத்தில் வைத்திருக்கிற அதை நினைத்து என்னை ஸ்தோத்திரம் பண்ணு. அநேகர் இறந்து திரிகிற காலத்தில் உன்னை கொடுக்கும்படியான கண்மலின் மீது உன்னை உயர்த்தி இருக்கிற கர்த்தர். சம்பூர்ண ஆசீர்வாதத்தை உன்னை திருப்தி அடைய செய்யவே நான் கொடுக்க சொல்லுகிறேன். கொடுங்கள், உங்களுக்கு கொடுக்கப்படும். அமுக்கி குலுக்கி சரிந்து மடியில் விழும்படி, குறைவானது நிறைவாகும்படி கொடுங்கள். சிறந்ததை கொடு. உனக்குள்ள கொஞ்சத்தில் உத்தமமாயிரு, உத்தமையாயிரு. அநேகத்தில் உன் அதிபதியை வைப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார்.